இரண்டு இணைகோடுகள் ஒரு குறுக்கு வெட்டியால் வெட்டப்படும்போது குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கம் அமைந்த வெளிக்கோணங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது விடை மிகை நிரப்பு கோணங்கள். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கணக்கை பார்த்திங்கன்னா இதுதான் அதுக்கான விடை விளக்கம். இது ரெண்டும் இணைகோடு, இது குறுக்கு வெட்டி. இந்த கோணமும் இந்த கோணமும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிக்கோணங்கள். அதாவது இந்த கோட்டிற்கு வெளியே இருக்குது, இந்த கோட்டிற்கு வெளியே இருக்குது, அதனால் வெளிக்கோணங்கள். இந்த ரெண்டையும் கூட்டும்போது அது 180 டிகிரி வரும். எப்படி அப்படி பார்த்திங்கன்னா இந்த அளவு எவ்வளவோ அதே அளவு தான் இது இருக்கும், இதுவும் ஒரே அளவு இருக்கும். அப்போ இது ரெண்டும் அடுத்தடுத்த கோணங்கள். அதை கூட்டினா நேர்கோட்டினுடைய 180 டிகிரி வரும். அதனால் இந்த கோட்டிற்கு வெளியே இருக்கிற வெளிக்கோணம் ஒன்றும் அதே புறத்தில் அமைந்த வெளிக்கோணம் இரண்டும் கூட்டும்போது அது ஒரு நேர்கோட்டு கோணமாக, மிகை நிரப்பு கோணமாக 180 டிகிரி அளவில் இருக்கும். ஒன்று கொண்டு மிகை நிரப்பு கோணம் அப்படிங்கிற அளவில் இது 180 டிகிரி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறோங்க. அடுத்த கணக்கு ஒரு எளிமையான கணக்கு. இந்த மாய முக்கோணத்திலிருந்து நம்ம விடை கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாய முக்கோணம் கணக்கில் இது எல்லாத்தையும் கூடுதல் செஞ்சால் ஒரே விடை வர்ற மாதிரி இருக்கும். இங்கே -17 வர்ற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ -2 -5 கூட்டினீங்கன்னா -7. என்ன புரிதல் பிழை பண்ணிக்கிறக்கூடாது. மைனஸு கூட்டுறோம் ப்ளஸ் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. மைனஸையும் கூட்டி திரும்ப மைனஸே வரும். அப்போ -2 -5 -7 இதோட ஒரு -1 கூட்டும்போது -8. அப்போ மீது இந்த இடத்துல என்ன வரணும், -9 வரணும். அப்போ -9, அதுக்கு அடுத்தது இங்கே -8, அடுத்தது -7ங்கிற இந்த விடை தான் சரியான விடை.